இல்ல ஒண்ணும் இல்ல பொண்ணு வந்து இப்ப அந்த பொண்ணு மேஜர் சார். ஆமாங்க சார், ஸ்டேஷனுக்கு இப்போ அந்த பொண்ணு மேஜர் தான் வரட்டும், அவங்க ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணட்டும் சார். அவங்க பேரண்ட் வந்ததும் ஓகே 100 கால் தானேங்க சார்? இல்ல 100 கால் ப்ரொசீஜர் இதுதான் சொல்லுங்க, வேணா நாங்க அதை பண்றோம். கோவை துடியலூர் பகுதியில் காதலித்த காரணத்திற்காக இளம் பெண்ணை பெற்றோர் அவரது உறவினர் வீட்டில் அடைத்து வைத்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. வீட்டுக்கு உங்க வீட்டுக்கா? சரி, உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வேண்டியதானே? கூப்பிட்டா அவங்களும் வேணாம் தான் சொன்னாங்க. மாமாக்கு வர சொல்லு. அவனை மறந்தாதான் உன்னை வீட்டுக்கே நாங்கள் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. டவுன் ஹால் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரது மகள் சூர்யா வர்ஷினி. அவர் வேலை செய்து வரும் நிறுவனத்தில் உடன் பணியாற்றி வந்த ஹரிஹரன் என்பவரை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து இளம் பெண்ணின் பெற்றோருக்கு தெரிய வர சூர்யா வர்ஷினியை காதலனுடன் பேசவிடாமல் அவரது உறவினர் வீட்டில் 4 நாட்களாக சிறைப்படுத்தி உள்ளனர். அந்த பொண்ணு சேஃபா இருக்கா, அந்த பொண்ணே சொல்லட்டும், நாங்க பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அவங்க அப்பா வரட்டு பாருமா, சேஃபா தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏமா சேஃபா இருக்கிறியா? இல்ல இப்போக்கே ஸ்டேஷன் என்கொயரிக்கு உன்னை கூட்டிட்டு போகலாம், சரியா? அதை வேணா நான் சப்போர்ட் பண்ணி தரேன். ஸ்டேஷன்ல வச்சு என்கொயரி பண்ணி என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டோம். இது குறித்து காதலன் ஹரிஹரன் அவசர உதவி எண்ணில் போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளம் பெண்ணை மீட்டுள்ளனர். இது தொடர்பாக காதலன் ஹரிஹரன் மற்றும் சூர்யா வர்ஷினியின் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் பெண்ணின் பெற்றோர் திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொண்டதை அடுத்து இளம் பெண்ணை பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர்.